சேவை ரத்னா விருது நற்சான்று பெற்றுக்கொள்வதற்காக திரு கேசி பாபு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் ஒன்றியத்தில் அடங்கிய பெண்ணலூர் கிராமத்தில் திரு சின்னக்கண்ணு ராணி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் திரு கேசி பாபு அவர்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை கிராம மக்களோடு ஒன்றாக இருந்து நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பினை வழங்கக்கூடியது இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவி. தேசத்தின் அடிநாதமாக விளங்கக்கூடிய கிராமங்களின் முன்னேற்றத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர்களின் பணி மிக முக்கியம். இவர் 2006ஆம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தபோது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் சந்தோஷ் மிஸ்ரா அவர்களால் 2007ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டு தூய்மை கிராம ஊராட்சிக்கான நிர்மல் கிராம புரஸ்கார் விருதை 2008ஆம் ஆண்டு மாண்புமிகு இந்திய ஜனாதிபதி பிரதிபா பட்டேல் அவர்களின் பொற்கரங்களால் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவர். பல ஆண்டுகளாக கிராம மக்களுக்கு இலவசமாக கழிப்பறைகளும் தண்ணீர் வசதியையும், பிழைக்கவே வழியில்லாதவர்களுக்கு இலவசமாக ஆடுகள் வழங்கியும் வாழ வழிவகை செய்தவர். தமிழக அரசின் கிராமங்களின் முன்னேற்றத்திற்கான பல திட்டங்களை செயல்படுத்தி கிராம ஊராட்சிகளை முன்னேற்ற வேண்டிய கடமைகளை சரியாக செய்தவர் என்பதால் இவருக்கு திறவுகோல் சேவாரத்னா விருது 2021 வழங்கி கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இவரது பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் ஒன்றியத்தில் அடங்கிய பெண்ணலூர் கிராமத்தில் திரு சின்னக்கண்ணு ராணி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் திரு கேசி பாபு அவர்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை கிராம மக்களோடு ஒன்றாக இருந்து நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பை வழங்கக்கூடியது இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவி. விருது பெற்ற திரு கேசி பாபு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி திரு முன்வர் சுல்தான் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, வாழ்க வளமுடன். இதை பார்க்கும்போதே சிலிருக்குது. இந்த ஏவியை பார்க்கும்போதே உண்மையிலே பாராட்ட வேண்டிய மனிதர்களை நீங்கள் பாராட்டி கொண்டு இருக்கிறீங்க. பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஏதோ வந்தோம் போனோம் இல்லாமல் அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய போஸ்ட்டுக்கு சரியான விஷயம் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று ஏதோ ஒரு நியூஸ்லேயோ ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், யூடியூப்லன்னு நினைக்கிறேன், நல்ல அரசியல் எது அப்படின்னு கேட்டாங்க. நல்ல அரசியல் எது, நல்ல அரசியல்வாதி எது அப்படின்னு கேட்டபோது அதுக்கு பதில் கொடுத்தாங்க. என்ன பதில்னா, அதிகார மையத்தை தொட முடியாமல் சாமானியன் இருக்கான் இல்லையா, அதிகார மையத்தை போகாமல் அங்கே கேட்க முடியாமல் அங்கே சுற்று வட்டாரமெல்லாம் தடை போடுற அந்த மாதிரி ஒரு மனிதருக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் நல்ல அரசியல்வாதி. எது நல்லதுன்னு நினைக்கிறான் பாருங்க, அதுதான் நல்ல அரசியல். ஐயா உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போதே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் போஸ்ட்டு யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க நல்ல சிறப்பாக செஞ்சுருக்காங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா நீங்கள் சொல்லுங்கள். அவர் தான் சொல்லணும்.
விருது பெற்ற திரு கேசி பாபு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை போன்ற சாமானியனை அழைத்து ஒரு விருதை வழங்கிய இங்கே இருக்கின்ற இந்த நிறுவனத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு எங்கள் ஊராட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊர் கிராமம் சிறிய கிராமம்தான், பெரிய கிராமங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த விருது நான் எப்படி வாங்குறேன்னு சொன்னால், இந்த அரசாங்கத்துக்கு எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு 184 ஏக்கர் இடத்த அரசாங்கம் எந்த விதமான முன்னறிவிப்பு இல்லாமல் மனிதர்களாக நினைக்காம எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதன் தொடர்ச்சியாக என் மனசில் எவ்வளவோ எண்ணம் நேரோட்டங்கள் கற்பனைகள் அடிப்படையில் நமது கிராமம் அது யார் எடுத்துன்னு சொன்னால் தமிழ்நாடு மின்சார வாரியம் எடுத்துக்கிச்சு. 184 ஏக்கர் இடத்த நாங்கள் கொடுத்துட்டு ஒளியன்னு சொல்லுவோம். அதுபோல் மின்சார தடைப்பட்டே கிடந்தோம். நாங்கள் இந்த கிராமத்தை எப்படி முன்னெடுத்து செல்வது, இந்த கிராமத்தை எப்படி இது போன்ற நிகழ்ச்சிகளில் அதை பேசப்பட வைக்கிறது நினைத்து ஒரு திட்டம் அன்றைக்கு மத்திய அரசாங்கம் அறிவித்தது. அந்த திட்டத்தில் எங்கள் கிராமத்தை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்கின்ற போது, நான் பக்குவமாக எங்கள் கிராமத்தை சேர்த்து விடுங்கள், நீங்கள் சொல்லுகின்ற வேலையை சரியாக செய்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என்று உறுதி கொடுத்து, அந்த திட்டத்தின் எதற்காக அந்த விருது கிடைத்தது என்று சொன்னால், தனிநபர் கைப்பிடம் இல்லாத கிராமமாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்று ஒரு திட்டம். அது மத்திய அரசாங்கத்தோடைய நேரடியாக ஜனாதிபதியுடைய பார்வையில் இருக்கின்ற திட்டம். அதாவது ஒரு மனிதன் கூரை வீட்டில் இருப்பான், ஆனால் அவனுக்கு எங்கள் ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் அவனுக்கு தனிநபர் கைப்பிடம் இல்லாத வீடே இருக்காது. அனைத்து மக்களுக்கும் 100% அனைத்து மக்களுக்கும் தனிநபர் கைப்பிடம், சுத்தமான பாலாறு தண்ணி கொடுத்துன்னு வந்தோம். நாங்கள் அதுக்காக தான் இந்த விருதை நாங்கள் பெற்றோம். அதன் அடிப்படையில் எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் விருது, மாநிலத்தில் விருது, அதன் பிறகு 2009 பிரதீபா பட்டேல் புனே நகரில் ஜனாதிபதி இடத்துல நேரடியான விருது, அவர்களை சந்தித்து அந்த விருது பெறுகின்ற வாய்ப்பை நான் பெற்றேன். அதன் அடிப்படையில் இதுவரையிலும் அரசியல் சாராமல் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். அரசியலே சாராமல் அரசியல் இருக்கும், ஆனால் அது ஒரு தீவிரமான அரசியல் இல்லாமல் மக்கள் பணியை மகேஷன் பணி என்பாங்க. அதுபோல் மகேஷன் பணியை செய்வதனால சொல்லி எங்கள் ஒரு பெரிய விதம் என்னன்னா, எங்களுடைய கிராமத்தின் பெயரை இந்திய திருநாட்டுடைய ஜனாதிபதி வாயால் உச்சரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சேன். இந்த விருதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய கிராமத்துடைய பெயரை ஜனாதிபதி சொன்னால் போதணும். ஒரு வார்த்தை பிரதிபா பட்டேல் சொன்னாங்க. அது என் வாய்நாள் லட்சியமாக தெரிந்து இந்த விருது கொடுத்ததற்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக, எங்கள் குடும்பத்து சார்பாக, உங்கள் நிறுவனத்துக்கு எந்த உதவியாக இருந்தாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி 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 சார். அடுத்தது திறவுகோல் சேவிரத்னா 2021 நற்சான்று வழங்க திருமதி தீபலட்சுமி, திரு TUJ சுபாஷ், திரு சக்கரவர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திறவுகோல் சேவரத்னா விருது நற்சான்று பெற்றுக்கொள்வதற்காக திரு M செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு செல்வம் அவர்கள் மன்சூரியா குங்ஃபு இன்டர்நேஷனல் கலையை ஆசிரியராக ஒரு சிறந்த கலையை உருவாக்கி நடத்தி கொண்டு வருகிறார். திறவுகோல் விருது சார்பாக அவர்களை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் மஞ்சூரியன் குங்ஃபுவோடைய ஸ்டூடெண்ட், இப்போவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர். சென்னையில் அரும்பாக்கமில் MD ஆயுர்வேதா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இன்னைக்கு வந்து திறவுகோல் அப்படின்ற ஒரு பத்திரிகை மூலிமா எங்களுடைய இன்டர்நேஷ்னல் கலையை வந்து அறிமுகப்படுத்தினதுக்கு இந்த பத்திரிகைக்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து ஆரோக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியல. இப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து எல்லாருமே வந்து ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையை பற்றியும் உணர்றதுக்கான ஒரு இது இருந்து இந்த நேரத்தில் மஞ்சூரன் கும்ஃபுவோட கலை, இந்த கலை வந்து ஒன்லி வந்து நம்மளுடைய தற்காப்பு கலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் அனைத்து குழந்தைகளும் வயதானவர்களும் பெண்களும் இன்னைக்கு நம்ம பார்க்குற வழிப்பறியிலிருந்து குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவீனம் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம சமூக ஊடகங்கள் வந்து தெளிவாக காமிச்சிங்குது. இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம ஒரு சாலையில் நடந்து போக முடியல, குழந்தைகள் வெளியில் போக முடியல, குறிப்பாக பெண் குழந்தைகள். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பத்திரிகை உலகத்தில் மக்களுக்காக இப்படி ஒரு மஞ்சூரன் கும்ஃபு கலையை வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க. எங்களுடைய மாஸ்டர் செல்வம் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து அவர் 6th டான் பிளாக் பெல்ட். இன்னைக்கு சென்னையில் பெல்ட் வாங்குறது வந்து ஒரு சாதாரணமாக இருக்குது. எங்கள் மஞ்சூரன் கும்ஃபுல ஒயிட் பெல்ட் வாங்குறதுக்கே நீங்கள் பிளாக் பெல்ட் பர்ஃபார்மராக இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். இது வந்து நான் வந்து அந்த கலையில் பட்டத்திற்பட்ட ஒரு சாதாரண ஒரு சின்ன பிளேடுன்னு கூட சொல்லலாம். இங்கே இருந்த எல்லா கலைஞர்களுடைய தற்காப்பு கலையோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த சின்ல வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கல் குத்திருச்சுன்னா கூட எவ்வளோ வலி இருக்கும், அவ்வளோ பெரிய ஓடை வந்து பிரேக் பண்ணுறதுன்றது மேண்டிபிள் இந்த போனுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அது மனோ வலிமை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அனைவருக்கும் இந்த தற்காப்பு கலையுடைய பிரயோகத்தை வந்து கற்றுக்க பேரண்ட்ஸ் வந்து முன் வந்து பயன்படுத்திக்கங்க. ஏதாவது சப்போர்ட் வேணும்னா மாஸ்டர் செல்வமோட நம்பர் வந்து இங்கே திறவுகோல் நிறுவனத்து மூலியமாக நீங்கள் வாங்கிக்கங்க. நான் பத்திரிகையை வந்து இன்னொரு முறை ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். உங்களோட யூடியூப் சேனலில் இந்த தற்காப்பு கலையோடைய ஒவ்வொரு இது இன்னைக்கு எல்லாருமே எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுறது, ஒருத்தர் வந்து அடிக்க வந்தால் தடுக்கிறது எப்படி அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி முறைகள்லாம் இருக்குது. அதில் மாஸ்டர் குமார், மாஸ்டர் விஜய் இவங்கெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டான பர்சன்ஸ். நான் வந்து தற்காப்பு கலையை வந்து 6 வருஷம் பயின்றிருக்கேன். அதோடைய ஒவ்வொரு அணுவா, அதாவது யோகாவில் வந்து பிராணாயாமம் இருக்க மாதிரி இந்த மஞ்சூரன் கும்ஃபுல உடல், மனம், எலும்பு, தசைநார்கள் எல்லாத்துக்குமே அட் ஏ டைமில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கலை கும்ஃபு ப்ராக்டிஸ். இதுக்கு முன்னாடி கராட்டே ப்ராக்டிஸ் இருக்கு, ஆனால் மஞ்சூரன் கும்ஃபு சேகர் மாஸ்டர் வந்து இதை வந்து மகாபலிபுரத்தில் நிறுவியிருக்கார். இந்த கலையோடைய இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இன்டெப்த் நீங்கள் வந்து படிக்கணும். எல்லாருக்கும் நன்றி. மஞ்சூரன் கும்ஃபுவோடைய திறவுகோல் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்றத நான் வந்து மகிழ்ச்சி விடுறேன். அனைவருக்கும் நன்றி. जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ वन्दे पार्वती परमेश्वरौ. சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே, அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேரு தருமே. பாவங்களில் பழகுவதே கானங்களில் கலைய செய்தே, பாவங்களில் பழகுவதே கானங்களில் கலைய செய்தே. உடலோடு உயிர்ந்து இணைகிற அவனில் நாட வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே. மனம் தோய்வதும் வீடு பேரு தருமே.
ಧಿಮಿ நடனம் தக்கிட்ட தக்கிட்ட ಧಿಮி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் ಧಿರನನ ಧಿರನನ ಧಿರ 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 ಧಿர 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 ಧಿರநாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே மனம் போய்வதும் வீடு பேரு தருமே அடுத்தபடியாக உங்களோட ஸ்டூடெண்ட் பாடி பிரேக்கிங் தன்னோட உடம்பை எவ்வளோ உறுதியாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவருடைய உடம்புல ஒரு 4 ரீஃபர் பீஸ் கட்டையை உடைக்க போகிறோம். ஸோ அவருடைய உடம்புல 2 கைப்பகுதி, முதுகு, ஸ்டொமக், இப்படி எல்லா இடத்துலையும் அவருடைய உடம்புல ரீஃபர் பீஸை உடைக்க போகிறோம். அடுத்தபடியாக நம்முடைய மாணவர் ஒருவர் இந்த ஆணி பலகையில் படுத்து அவருடைய உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறாங்கல்லை வச்சு அவர் உடம்புல உடைக்க போகிறோம். பாருங்க, நிறைய பேர் இது ஆணியில் நினச்சிக்க வேணாம், ஒரிஜினல் ஆணி தான். பார்த்துங்க. தேங்க்யூ.
விதமான திறமையை ப்ரூவ் பண்ணுறாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த தசை பகுதி, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தசை பகுதியை அதை ஹோல் பண்ணி அதை ஓட்டையாக எடுத்து அந்த தசை பகுதியில் ஒரு கயிறை கட்டி ஒரு கிலோ வந்து 1 கிலோ வெயிட்டை தூக்க போகிறார். இந்த தசை பகுதி ரொம்ப சாஃப்டான ஒரு இடம். இந்த தசை பகுதியில் ஓடு 1 கிலோ வெயிட்டை தூக்க போகிறாரு. பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக ஒரு பயிற்சி எடுத்திருக்காரு. இல்லை இந்த தசை அப்படி ஃபுல்லாக கிழிஞ்சிரும். ரொம்ப பயிற்சி எடுத்து பண்ணுறாரு. அடுத்தபடியாக இது ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஒரு பயிற்சி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சிக்கன் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொசிஷனில் ஓடு உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பொசிஷனில் ஒரே ஒரு ஓடு எடுத்து சும்மா லைட்டாக அப்படி தட்டி பாருங்கள். இந்த விரல்கள் அத்தனையும் அவ்வளோ பெயின் இருக்கும். இந்த பொசிஷனில் நம்மளுடைய மாணவர் வந்து ஓடு உடைக்க போகிறாரு. அதுவும் 8 ஓடுகள், 8 டைல்ஸ். ஓகேங்களா? 8 டைல்ஸ் வந்து இந்த பொசிஷனில் சிக்கன் பொசிஷன் இதில் உடைக்க போகிறார். நமது கும்ஃபு மாணவர் ஒரு 10 ஓடுகளை தன்னுடைய தலையில் உடைக்கப் போகிறார். அருள், ஸ்டூடெண்டோட நேம் அருள். இவர் தன்னுடைய தலையில் வந்து ஓடுகளை உடைக்கப் போகிறார். ஒரே ஒரு விரல்ல 10 ஓடுகளை உடைக்க போறார். ஒரே ஒரு ஃபிங்கர் 10 ஓடுகளை உடைக்க போறார். ஓகே, கொஞ்சம் கடினமான பயிற்சி, ரொம்ப ரிஸ்கான பயிற்சியும் கூட. விரல்கள் உடஞ்சிரும். மிஸ் ஆச்சுன்னா அந்த விரல் ஒன்றுமே இருக்காது. விரலில் இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் தூள் தூளாக போயிடும். ஸோ 10 ஓடுகள் பாருங்கள், 10 ஓடுகளை அந்த ஒரே ஒரு விரலில் உடைக்க போகிறார் எங்களுடைய மாணவர். உற்சாகப்படுத்தி கைத்தட்டுங்க. இது ரொம்ப ஒரு ரிஸ்கான பயிற்சி, ரொம்ப ரிஸ்கான பயிற்சி. 1 நாள் 2 நாள் இல்லை, 3 வருட பயிற்சி. 3 வருஷமாக இந்த ஒரு விரலுக்காக தனிப்பட்ட முறையில் ரொம்பவும் ப்ராக்டிஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் இதை பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எங்களுடைய மாணவர்கள் எல்லோருமே நிறைய, எங்களுக்கு உண்மையிலே சொல்ல போனால் எங்களுக்கு இந்த இடம் பத்தலை, அதுதான் உண்மை. எங்ககிட்ட இருக்கக்கூடிய பயிற்சியும் அத்தனை விஷயங்களை நாங்கள் எடுத்து காட்டுறதுக்கு எங்களுக்கு இந்த இடம் வந்து எங்கள் ஸ்டேஜ் பத்தலை. இதே கொஞ்சம் பெரிய ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிரமிக்கக்கூடிய அளவில் இதெல்லாம் செய்ய முடியுமா நினச்சி பார்க்கக்கூடிய அளவில் அவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்கள் எங்களால் பண்ண முடியும். ஸ்டேஜ் சின்னதாக இருக்கிறதால ஸோ அதுக்குள்ளே எங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணியிருக்கோம். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை அளித்த எங்களுடைய திறவுகோல் பத்திரிகை நிறுவனத்திற்கும் திரு முருகன் அவர்களுக்கும், எடிட்டர் அவர்கள் திரு முருகன் அவர்களுக்கும் மிக்க மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபைனலாக ஒரே ஒரு ஃபார்ம்ஸ் மட்டும் போட்டு முடிச்சுக்கிறோம். ஃபைனலாக ஒரே ஒரு ஃபார்ம்ஸ் மட்டும் பாருங்கள்.
ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் அங்கே பண்ணி முடித்தோம், கிளாஸ் முடிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்த எடிட்டர் திரு முருகன் சார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும், எங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு எங்களை ஊக்குவிச்சதே அவர் தான். நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான ஒரு மேடை இது, இதை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு என்ன விஷயமோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஊக்குவிச்சு கடந்த ஆக்சுவலாக வந்து கொரோனாவுக்கு முன்னாடியே நாங்கள் அதை பிளான் பண்ணோம். பட் எங்களால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் இதை நாங்கள் பயிற்சி எடுத்து மறுபடியும் திரும்ப பண்ணோம். இந்த வாய்ப்பை அளித்தவருக்கு திரும்ப திரும்ப நாங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றிகள் சார். கிளாஸ் முடிச்சுக்கிறோம். மிக சிறப்பாக சாதனை புரிந்த மன்சூரியா குங்ஃபு இன்டர்நேஷனல் கலைக்கூடகம் நமது திறவுகோல் பத்திரிகை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது விருது வழங்கும் விழா.